நீங்க எந்த இக்கட்டுல எந்த தீங்குல நீங்க சிக்கி இந்த செய்தியை நீங்க கேட்டுக்கொண்டு, என்னை யார் விடுவிப்பா, என்னை யார் இந்த இடத்துல இருந்து வெளியே கொண்டு வருவா, எனக்கு எப்படி இங்கிருந்து விடுதலை கிடைக்கும், நான் எப்படி இங்கிருந்து தப்புவேன், இந்த பிரச்சனையிலிருந்து இந்த போராட்டத்திலிருந்து எப்படி தப்புவேன், நான் ஜீவனோடு தப்புவேனா, நான் பாதுகாப்பாக தப்பு வைப்பேனா, நான் என்னுடைய பொருட்களோடு நான் தப்புவேனா, என்னுடைய வருங்காலம் தப்புமா, இந்த பயங்கரமான போராட்டத்திலிருந்து நான் அமிழ்ந்து போகாதபடி அழிந்து போகாதபடி என்னை யார் தப்புவிப்பா என்ற ஒரு ஏக்கத்தோடு நீங்க இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆவியானவர் என்னுடைய இருதயத்திலே தேவன் கொடுத்த இன்றைய வார்த்தை, தேவன் சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் வழியையும் உண்டாக்குகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையிலே சந்திக்கும் பிரச்சனைகள், போராட்டங்கள், நாம் சந்திக்கும் இடுக்கண்கள், இக்கட்டுகள், இதன் நடுவில் ஆண்டவரே இதற்கு மேல என்னால தாங்க முடியல, இதற்கு மேல என்னால சகிக்க முடியல, என்னால பொறுக்க முடியல, என்னால் சுமக்க முடியல அப்படின்னு நம்முடைய த்ரெஷோல்டுக்கு நம்ம வரும்போது, நம்முடைய அதிகபட்சமான நம்முடைய பலத்தினுடைய நம்ம முற்றத்துக்கு நாம் வரும்போது, அதனுடைய எல்லைக்கு நாம் வரும்போது, கர்த்தர் என்ன செய்கிறார்னா தப்பித்து செல்ல ஒரு வழியை தேவன் உண்டாக்குகிறவராக இருக்கிறார். ஆகவேதான் சங்கீதக்காரன் எழுதும்போது சங்கீதம் 71 சங்கீதம் 2 வசனத்தை வாசித்தால், உமது நீதி நிமித்தம் என்னை விடுவித்து என்னை காத்தருளும், உமது செவியை எனக்கு சாய்த்து என்னை ரட்சியும். உமது நீதி நிமித்தம் என்னை விடுவிச்சிருங்க, ஆனால் என்னை தப்பித்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நம்முடைய தேவன் யார் என்றால், நாம் தப்பித்து கொள்வதற்கு தேவன் உதவி செய்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் வேதத்திலிருந்து தம்முடைய பிள்ளைகளை தேவன் தப்பி செல்லும்படி தேவன் பயன்படுத்தின 3 காரியங்களை கர்த்தர் காண்பித்தார். 3 விதமான சூழ்நிலைகளிலிருந்து 3 வழியாக தேவன் தப்பித்துக் கொள்ள தேவன் வழி செய்தார். சேஃப்டி வால்ஸ். நம்முடைய வாழ்க்கையில எல்லா பக்கமும் நெருக்கத்தில் நாம் இருக்கும்போது எப்படி கர்த்தர் அதிசயமாக இரக்கத்தோடு தப்பிக்கொள்ள வழியை தேவன் உண்டாக்குகிறார். முதலாவதாக 1 சாமுவேல் 19 அதிகாரம் 11 முதல் 12 வசனங்கள். தாவீதை காவல் பண்ணி மறுநாள் காலமே அவனை கொன்று போடும்படி சவுல் அவன் வீட்டுக்கு சேவகரை அனுப்பினான். இதை தாவீதுக்கு அவன் மனைவியாகிய மீகாள் அறிவித்து, நீர் இன்று ராத்திரியிலே உம்முடைய பிராணனை தப்புவித்துக் கொள்ளாவிட்டால் நாளைக்கு நீர் கொன்று போடப்படுவீர் என்று சொல்லி மீகாள் தாவீதை ஜன்னல் வழியாக இறக்கிவிட்டாள். அவன் தப்பி ஓடி போனான். ஜன்னல் வழியாக இறக்கிவிட்டாள், அவன் தப்பி ஓடி போனான். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். காரணமே இல்லாமல் தாவீதை சவுல் காய்மகாரமாக பார்க்க, அவன் மேல் எரிச்சல் உள்ளவனாய் இருக்க, அவன் மேல் பொறாமை கொள்ள, அவனை கொன்றே போடுவேன் என்று சொல்லி அவன் தொடர் முயற்சியை எடுத்துக்கொண்டே இருக்கிறான். அதுல ஒரு முயற்சி தான், தன்னுடைய மகளாகிய மீகாளுக்கு அவன் திருமணமாகி அவன் வீட்டிலே படுத்திருக்கும் போது அவனை கொலை செய்ய வேண்டும், அவன் கட்டிலே கொலை செய்துவிட வேண்டும் என்று அவன் ஆட்களை அனுப்புகிறான். மீகாள் சொல்லுகிறாள், இன்று ராத்திரியிலே உம்முடைய பிராணனை நீர் தப்பித்துக் கொள்ளாவிட்டால் நாளைக்கு நீர் கொல்லப்படுவீர், கொன்று போகப்படுவீர், நீங்க நிச்சயமா உங்களை கொன்றுவாங்க. அதற்கு எப்படி தப்பித்தாங்க அப்படின்னு கேட்டா, அவள் தாவீதை ஜன்னல் வழியாக இறக்கி விட்டாள். அவன் ஓடி போய் தப்பித்துக் கொண்டான். இந்த சத்தியத்தை நான் வாசித்துக் கொண்டிருந்த பொழுது கர்த்தர் ஒரு சம்பவத்தை எனக்கு ஞாபகப்படுத்தினார். நமக்கு எல்லாரும் தெரிந்த பகுதி தான் அது. நாகமான் என்னும் சிரியாவினுடைய படை தளபதியினுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு துன்பம். அவன் வாழ்க்கையிலே ஒரு பக்கம் வெளிப்புறத்திலே அவன் வெளியரங்கமான வாழ்க்கையிலே ஒரு பிரபலமான ஒரு வெற்றியுள்ள ஒரு தளபதியாக தன்னுடைய ராஜாவினால் பாராட்டப்பட்டவனாக அவன் இருந்தாலும், கர்த்தர் அவன் மூலமாய் பெரிய ஜெயங்களை, வெற்றிகளை, யுத்த வெற்றிகளை கொடுத்திருந்தாலும், அவன் சரீரத்திலேயோ குஷ்டரோகி உள்ளவனாக அவன் மிகுந்த வேதனைப்பட்டவனாக இருந்தான். வெளியரங்கமான வாழ்க்கையிலே வெற்றி, பிரபலம், அவனுக்கு வேண்டிய எல்லா மகிமை இருந்தது. உள்ளரங்கமான வாழ்க்கையிலேயோ வேதனை இருந்தது. இன்னைக்கு அநேகர் இப்படிதான் இருக்கிறாங்க. வெளியில உலகத்தின் கண்களுக்கு ரொம்ப பிரபலமா இருப்பாங்க, உலகத்தின் கண்களுக்கு அவங்க ரொம்ப பிரசித்த பெற்றவர்களா இருப்பாங்க, பிரகாசிக்கிறவர்களா இருப்பாங்க, அவர்கள் ரொம்ப வெற்றி உள்ளவங்களா இருப்பாங்க. ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையிலேயோ வீட்டிற்குள்ளேயோ மனதிற்குள்ளேயோ வெந்து கொண்டிருப்பார்கள். வாழ்க்கையில பெரிய போராட்டங்களோடு இருப்பாங்க, பெரிய காயங்களோடு இருப்பாங்க. ஆற்ற முடியாத வியாதிகளால், ஆற்ற முடியாத வேதனைகளால், ஆற்ற முடியாத துன்பங்களால், கண்ணீரால் அவருடைய தனிப்பட்ட அறைகள் நிறைந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் தான் நாகமான். அவனுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. நிச்சயமாய் நான் நினைக்கிறேன், அவனுக்கு இருந்த அந்தஸ்து, அவனுக்கு இருந்த உயர்வை வைத்து இருக்கிறதிலேயே மிக சிறந்த மருத்துவத்தை, சிறந்த வழியை அவன் நிச்சயமாய் தெரிந்தெடுப்பான். ஆனால் எந்த மருந்து, எந்த வைத்தியம், எந்த வைத்தியனை போய் பார்த்தாலும் வழி கிடைக்கவே இல்லை, தப்பிக்க வழியே இல்லை.
இக்கட்டில் வந்து மாட்டிக்கிட்டான். இந்த பிரச்சனையிலிருந்து யாருமே அவனை தப்பிக்க முடியாது. மனிதனுடைய எண்ணங்கள், ஆலோசனைகள், யோசனைகள் எல்லாம் கைவிட்டு விட்டது. ஆனால் அந்த வேளையில கர்த்தர் வீட்டில் ஒரு சின்ன ஒரு அடிமை பெண்ணை வைத்திருந்தார். அந்த பிள்ளை சொல்லுகிறாள், இஸ்ரவேல்ல ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், அவரிடத்துல போய் நீங்க காண்பித்தால் அவர் உங்களுக்காய் ஜெபம் பண்ணுவார், இந்த குஷ்டரோகம் நீங்கி விடும், இந்த குஷ்டரோகம் நீங்கி விடும். இந்த மனிதன் என்ன நினைச்சான்னு சொன்னா, நமக்கு ஒரு பெரிய வாசல் திறக்கும்னு நினைத்தான். ஆனா பெரிய வாசல்ல ஒரு சின்ன செய்தி தான் சொல்லப்பட்டது. அவன் அங்கே போய் தேவ மனிதனுக்கு முன்பாக போய் நிற்கும் பொழுது அங்கே அவனுக்காய் பெரிய, அவன் எதிர்பார்த்த பெரிய பிரம்மாண்டமான காரியங்கள் நடக்கல. அந்த தேவ மனுஷன் வீட்டை விட்டு வெளியே வரல, அவனுக்கு முன்பாக வந்து நிற்கல, அவன் மேல் கையை வைத்து ஜெபம் பண்ணல. வேலைக்காரன் மூலமாக ஒரு சிறிய வார்த்தை சொல்லி அனுப்புறாரு, போய் யோர்தான் நதியில 7 முறை முழுகு போ. அவனுக்கு ரொம்ப சங்கடமா இருந்தது. அது நான் பெரிய காரியம் செஞ்சிருக்கேன், எவ்வளவு ஆயத்தமா வந்தேன், மாற்று வஸ்திரங்களை கொண்டு வந்தேன், பொன்னையும் வெள்ளியும் காணிக்கையா கொண்டு வந்தேன், எவ்வளவு தூரம் நான் பயணம் பண்ணி வந்திருக்கேன், எனக்கு ஏதாவது பெரியதா செய்ய சொல்லுங்க. ஆனா கர்த்தர் பெரிய வழியில் அல்ல, ஒரு சின்ன பாதையில கர்த்தர் என்ன செய்தார்னா, தப்பித்து செல்ல வழியை தேவன் ஆயத்தப்படுத்தி இருந்தார். மறுபடியும் ஒரு வேலைக்காரன் தான் அவனுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டியதாக இருந்தது. அவன் சொன்ன ஆலோசனையின் முடிவு என்ன தெரியுமா? நாகமானுடைய சரீரத்தினுடைய சருமம் ஒரு சிறு பிள்ளையினுடைய மாம்சத்தை போல மாறத்தக்கதாக தேவன் ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை, மிகப்பெரிய அற்புதத்தை, மிகப்பெரிய ஒரு விடுதலையை கர்த்தர் அவனுக்கு தயவாய் தந்தார். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களை சந்திக்க வல்லவர், இன்றைக்கு கர்த்தர் உங்களை சந்திக்க போதுமானவர். கர்த்தர் நம்ம கொடுக்கிற விடுதலைகள் அநேக வேளை நீங்கள் எதிர்பார்ப்பது போல ஒரு பெரிய பிரம்மாண்டமான கதவு திறக்காம இருக்கலாம். ஆனால் தேவன் நாம் மாட்டிக்கொண்ட இக்கட்டுகளில் இருந்து, நமக்கு விரோதமாக எழும்பி வருகிற சத்துருக்களின் கைகளில் இருந்து நாம் ஜீவன் தப்பிக்கப்படும்படி தேவன் சில வேளை திறக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிறிய ஜன்னல், ஒரு சிறிய ஜன்னல். யாரும் அதன் வழியாக நடந்து போக மாட்டார்கள், யாரும் அதை முயற்சி செய்ய மாட்டார்கள், யாருக்குமே அது தோன்றாது. ஆனால் தேவனோ சோதனை தப்பித்துக் கொள்ளும்படியாக சில வேளை தேவன் சிறிய சிறிய பாதைகள், நெருக்கமான வழிகள், இடுக்கமான பாதைகள், இடுக்கமான வாசல்கள் தேவன் கொடுத்து ஜீவனை நம்ம கட்டளையிட வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. 12 வருடம் பெரும்பாலுள்ள ஸ்திரீ தன்னுடைய வாழ்க்கையெல்லாம், தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் மருத்துவத்திற்காக செலவழித்து தப்பிக்க வழி இல்லாமல், வேதனை நீங்க வழி இல்லாமல், அவருடைய வஸ்திரத்தை அல்ல, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொடுவேனானால் நான் சுகமாவேன் என்று அவளுக்கு இருந்த ஒரு கடுகளவு விசுவாசம் கூட்டத்தின் நடுவே தவிண்டு வந்து, யாருக்கும் தெரியாமல் மறைந்திருந்து, யாரும் போகாத பாதை, யாரும் செய்யாத வேலையை அவள் செய்கிறாள். இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட பொழுது வேதம் சொல்லுகிறது, உடனடியாக அவளுக்குள்ளே கர்த்தருடைய வல்லமை புறப்பட்டு வந்து 12 வருடம் பட்டுக்கொண்டிருந்த பெரும்பாடிலிருந்து கர்த்தர் அவளுக்கு விடுதலை கொடுத்தார். இன்றைக்கு நம்முடைய தேவன் ஜீவனுள்ளவர், வாக்கு மாறாதவர், நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். இன்றைக்கும் தப்பித்து செல்ல ஒரு ஜன்னலை உங்களுக்காய் தேவன் இன்னைக்கு திறக்கிறார். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிக்க முடியுமானால், இன்றைக்கு நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியுமானால், இன்றைக்கு நீங்கள் அதை விசுவாசிங்க. ஆண்டவரே, பெரிய பெரிய கதவுகள் அடைக்கப்பட்டு விட்டது, ஆண்டவரே, பெரிய பெரிய வாசல்கள் மூடப்பட்டு விட்டது, அகலமான பாதைகள் எல்லாம் மூடப்பட்டு விட்டது, என் கண்களுக்கு தப்பித்து செல்ல வழியே தெரியவில்லை, எனக்கு போகிறதுக்கு வழி இல்லை, நான் எப்படி செல்லுவேன், எப்படி தப்பிப்பேன், எப்படி பிழைப்பேன், எப்படி விடுவிக்கப்படுவேன் என்ற ஒரு வேதனையோடு நீங்க இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை இறக்கி விடும்படி நான் ஒரு ஜன்னலை நான் ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன், நான் ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். சத்துருக்களின் கைகளில் இருந்து உன்னை விடுவிக்கும்படி, அவர்களுடைய கண்ணிகளிலிருந்து நான் விடுவிக்கும்படி, அவருடைய பார்வையிலிருந்து உன்னை மறைக்கும்படி, நீ வேதனை நீங்கி நீ சுகமா இருக்கும்படி, நீ தொடர்ந்து பயணம் பண்ணும்படி, கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிக்கும்படி உனக்காக கர்த்தர் ஒரு ஜன்னலை திறக்கிறார், ஒரு ஜன்னலை திறக்கிறார். 5000 பேர் போஷிக்கப்பட வேண்டும், ஆகாரம் இல்லை, வாங்குவதற்கு பணம் இல்லை, திறப்பதற்கு கடை இல்லை, ஒன்றுமே இல்லாத ஒரு நேரத்திலே ஆண்டவர் பயன்படுத்தினது ஒரு சிறிய பிள்ளையினுடைய ஒருவேளை உணவு. அந்த உணவின் மூலமாக தேவன் 5000 பேரை தேவன் போஷித்தார். சிறிய ஜன்னல், சிறிய ஜன்னல். உங்கள் மனதிலே தோன்றாத பகுதிகளிலிருந்து, தோன்றாத திசைகளிலிருந்து, தோன்றாத மனிதர்களிடத்திலிருந்து, தோன்றாத பாதைகளிலிருந்து தேவன் என்ன செய்வார் என்றால் ஜன்னல்களை திறக்க வல்லவர், ஜன்னல்களை திறக்க வல்லவர், உங்களுக்கு தயவுகளை கொடுக்க வல்லவர். உங்கள் வாழ்க்கை வெளிச்சத்தினாலும், உங்கள் வாழ்க்கை ஒரு விசாலமான பாதைக்கு நேராய் தேவன் கொண்டு செல்லும்படி, உங்கள் இருண்ட வாழ்க்கையிலிருந்து, சிக்கிக்கொண்ட பாதைகளிலிருந்து விடுவிக்க தேவன் ஒரு ஜன்னலை தேவன் பயன்படுத்துகிறார். தேவனுடைய ஆரம்பங்கள் அற்பமாய் இருக்கலாம், பாதைகள் சிறியதாய் தெரியலாம், பாதைகள் நெருக்கமாய் இருக்கலாம். இதெல்லாம் எனக்கு வழியா, இது வழியா நான் தப்பிப்பேனா,
இந்த முயற்சி எனக்கு முடிவிலே வெற்றியாய் முடியுமா? இந்த ஒரு சின்ன வேலையில நான் எழும்புவேனா? இது எனக்கு ஒரு விடிவை கொண்டு வருமா? பயப்படாதீங்க. ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் அந்த சின்ன ஆரம்பங்களிலிருந்து தேவன் பெரிய மகிமை உண்டு பண்ண வல்லவர். ஹல்லேலூயா. அற்பமான ஆரம்பங்களை அசட்டை பண்ணாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு சின்னதை கொடுப்பார், சின்ன பாதைகளை திறப்பார். ஆனால் முடிவோ தேவன் மகிமையாய் கொண்டு செல்வார். ஹல்லேலூயா. பாதை நெருக்கமாய் இருக்கலாம், வாசல் இடுக்கமாய் இருக்கலாம், ஆனால் முடிவோ ஜீவன். முடிவோ ஜீவன். தம்முடைய பிள்ளைகளை தேவன் தப்புவிப்பதற்கு தேவன் யாரும் பயன்படுத்தாத பாதைகளை, யாருடைய மனதிலும் தோன்றாத பாதைகளை, யாருக்கும் தென்படாத வழிகளை, தேவன் சிறிய வினோதமான பாதைகளை உங்களுக்காய் தேவன் திறக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்பர் 2, புயலை போன்ற பெருங்காற்றுகள் வழியாக தேவன் தப்பித்து செல்ல ஒரு வழியை தேவன் உண்டாக்குகிறார். அப்போஸ்தலர் 27 தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை எங்களை விட்டு முற்றிலும் அற்று போயிட்டுன்னு வாசிக்கிறோம். அப்ப 2 இடத்துல இந்த காற்று எதுக்கு அடிச்சதுன்னு சொன்னா, ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற விசுவாசம், ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற நம்பிக்கையை உடைப்பதற்கு ஏற்ற விதமான ஒரு பயங்கரமான காற்று வந்து மோதினது. ஆண்டவருக்கு ஒரு சம்பவத்தை இதில் காண்பித்தார். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24 முதல் 25 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால், நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு நான் ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. மழை வந்தது, வெள்ளம் வந்தது, காற்று வந்து அடிச்சது. ஆனா காற்றிலேயும் தப்பித்து செல்ல ஒரு வழியை தேவன் எப்படி உண்டு பண்ணினார் என்று கேட்டால், ஒருவன் வசனத்தை கேட்கிறவனாய் மாத்திரம் அல்ல, அதன்படி ஒருவன் செய்வதற்கு அவன் சாவதானமாய் இருப்பானால், அவன் ஜாக்கிரதையாய் இருப்பானால், அவனுக்கு விரோதமாய் வருகிற பெருங்காற்றிலே மற்ற எல்லாம் விழுந்து போனாலும், மற்றவர்கள் எல்லாரும் அடிந்து போனாலும், மற்ற வீடுகள் எல்லாம் விழுந்து போனாலும், கர்த்தரை நம்பி அவருடைய வசனத்தை பற்றி கொள்ளுகிறவர்களை தேவன் பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில சடுதியாக திடீரென்று ஏதாவது ஒரு காற்று வீசிருச்சா? ஏதாவது ஒரு காற்று வீசிருச்சா? நீங்க நினைச்சு கூட பார்க்கல, ஒரு பயங்கரமான காற்று உங்களை மோதி அடிச்சிருக்கலாம். உங்கள் சரக்குகள் எல்லாம் நீங்க தூக்கி வெளியே போட்டிருக்கலாம். உங்கள் படகெல்லாம் தண்ணீரால் நிரம்பின நிலையில் நீங்க நின்று கொண்டிருக்கலாம். இந்த காற்று எப்பதான் முடியும், இது மறுபடி எப்பதான் தென்றலா மாறும் அப்படின்னு நீங்க பார்த்துட்டு இருக்கும் போது, சேதம் வந்து படகுக்கு மாத்திரம் இல்ல, சேதம் வந்து நம்முடைய உள்ளத்தில் இருக்க விசுவாசத்துக்கும் தான்றதை மறந்துடாதீங்க. விசுவாசம் காயப்பட்டுருச்சு, விசுவாசம் பலவீனப்பட்டுருச்சு, என் நம்பிக்கை எல்லாம் அற்று போச்சு பாஸ்டர். இந்த பிரச்சனையை தாண்டின பிறகு எனக்கு தேவன் மேல் உள்ள நம்பிக்கை முற்றிலுமா நான் விட்டுட்டேன். இப்ப நான் அவரை பார்க்கறது இல்லை, நான் ஜெபிக்கிறது இல்லை, நான் எதையுமே செய்யறது இல்லை, எல்லா நம்பிக்கையும் உடைஞ்சு போச்சு. ஒரு முறை ஒரு காற்று யோபுவினுடைய வீட்டின் மேல் வீசினது. யோபு 1ஆம் அதிகாரம் 18 19 வாசிப்பீர்களானால், அவனுடைய பிள்ளைகள் 10 பிள்ளைகள், அவர்கள் எல்லாரும் கொண்டாட்டத்திலே சகோதரன் வீட்டிலே அவங்க பிறந்த நாள் அன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெருங்காற்று அந்த வழியாய் வந்து வீட்டின் மேல் மோதி 4 மூலையிலையும் அடிச்சு அத்தனை பிள்ளைகளையும் கொண்டு போட்டு ஒரு பயங்கரமான நஷ்டம் அந்த வீட்டிற்கு வந்தது. ஆனால் அந்த நஷ்டம் பிள்ளைகளை கொல்ல வேண்டும் என்று அல்ல, அது முக்கிய நோக்கம் இல்லை. பிசாசானவன் எதுல ரொம்ப கவனமா இருந்தான்னா, இதிலாவது அவன் தன் தேவனை தூஷிப்பானா அப்படின்னு யோபு சோதிக்கிறக்காக தான் விரும்பினான். தூஷிக்கணும் தேவனை, தேவன் மேல் உள்ள நம்பிக்கையை விட்டுறணும், கர்த்தரை விட்டு விலகணும். இந்த அடிக்கிற காற்றுல அவன் முற்றிலுமாக சேதமாகணும், அவன் விசுவாசம் அவனை விட்டு உடைஞ்சு போயிடணும், அவனுக்குள்ள இருக்கிற எல்லா நம்பிக்கையும் உடைஞ்சு போயிடணும், அதுதான் அவன் நோக்கம். ஆனால் அந்த மனுஷன் தேவனுடைய வார்த்தையை பிடித்திருந்ததுனால, கர்த்தர் மேல் தன்னுடைய அஸ்திபாரத்தை உறுதியாக வைத்திருந்ததுனால, அந்த காற்று வழியாகவும் தேவன் தப்பித்து செல்ல வழியை செய்து அவனுடைய விசுவாசத்தை காத்தது மாத்திரமல்ல, அவன் இழந்ததுக்கு தக்கதாக இரட்டத்தனையாகவும் தேவன் கொடுக்க வல்லவராக இருந்தார். நீங்கள் ஒரு பயங்கரமான புயல் காற்றை உங்க வீட்டில் நீங்க சந்தித்துக் கொண்டிருக்கலாம். உங்கள் உடைமைகளை நீங்கள் இழந்திருக்கலாம், உங்கள் நம்பிக்கைகளை இழந்திருக்கலாம். தென்றலாய் ஆரம்பித்து பெருங்காற்றாய் மாறிவிட்ட இந்த புயல்கள் நடுவிலே கர்த்தர் தப்பித்து செல்ல தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார். உங்கள் விலகி போன தோய்ந்து போன விசுவாசத்தை தேவன் இன்றைக்கு மறுபடியும் தேவன் உயிர்ப்பிக்கிறார். கிழிந்து போன அந்த பாடைகளை எல்லாம் தேவன் திரும்ப எழுப்பி கட்டுகிறார். மறுபடியும் நம்பிக்கையை தாரும், நான் இழந்து போன விசுவாசத்தை எனக்கு தாரும், உம்முடைய வசனத்தை எனக்கு அனுப்பும். காற்று வந்து அந்த வீடிலே மோதினாலும் அது அசையாமல் இருக்கத்தக்க தேவனுடைய வார்த்தையின் மேல் அஸ்திவாரத்தை நான் மறுபடியும் போடுறேன், நான் மறுபடியும் போடுறேன். ஆண்டவரே, என் விசுவாசத்தை நான் உறுதிப்படுத்துறேன். என்ன வந்தாலும் என்ன நேரிட்டாலும் நான் உண்மையே நம்புவேன். அல்லேலூயா.
ஆண்டவர் காற்றுகள் வழியாகவும் ஜன்னல்கள் வழியாகவும் தப்பித்து செல்ல ஒரு போக்கை உண்டாக்குகிறார். கடைசியாக கர்த்தர் காண்பித்த ஒரு காரியம், மூன்றாவது ஒரு தப்பித்து செல்லும் வழி இருக்கிறது. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடே சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டி அவன் மேல் எறிந்தான். ஆனாலும் தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு தப்பினான். 1 சாமுவேல் 19:10 பாருங்க. 9:10. கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் வந்தது. அவன் தன் வீட்டில் உட்கார்ந்து தன் ஈட்டியை கையிலே பிடித்துக் கொண்டிருந்தான். தாவீது தன் கையினாலே சுரமண்டலம் வாசித்தான். அப்பொழுது சவுல் தாவீதை ஈட்டினாலே சுவரோடே சேர்த்து உருவ குத்தி போட பார்த்தான். ஆனாலும் அவன் சவுலுக்கு விலகினதினாலே அவன் எறிந்த ஈட்டி சுவரிலே பட்டது. தாவீதோ அன்று ராத்திரி ஓடிப்போய் தன்னை தப்புவித்துக் கொண்டான். ஜன்னல்கள் வழியாக தேவன் தப்புவிக்க பண்றார். எஸ்கேப் த்ரூ விண்டோஸ். நம்பர் 2, காற்றின் வழியாக தேவன் தப்புவிக்க பண்ணுகிறார். எஸ்கேப் த்ரூ த விண்ட்ஸ். நம்பர் 3, தேவன் சுவர்கள் வழியாக கூட தேவன் தப்புவிக்க பண்ணுகிறார். எஸ்கேப் த்ரூ த வால்ஸ். நம்முடைய வாழ்க்கையிலே சுவர்கள் வழியாக கூட தேவன் தப்புவிக்க பண்ணுகிறார். இங்கே பார்க்கிறோம், இந்த சவுல் என்ன செய்கிறான்னா, அசுத்த ஆவினால் அலக்களிக்கப்பட்டவனா எரிச்சலோடு சேர்ந்து இந்த தாவீதை கொன்று போடணும்னு சொல்லி ஈட்டி எடுத்து வீசுறானா. ஆனா தாவீதின் மேல் படாமல் அது எங்க போய் பட்டதுன்னா சுவரின் மேல் பட்டது. தாவீது தப்பித்து விட்டான். பொதுவாகவே நீங்க வீடுகளை பார்க்கணும். வீடுனா என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு மனிதன் உள்ளே பாதுகாப்பாக இருப்பதற்கு எழுப்பப்படுகிற சுவர்கள் தான் மெயின். சுவர். ஹவுசஸ் ஆர் பேசிக்லி வால்ஸ் within which we live. இந்த சுவர்கள் ஒரு மனிதனுக்கு என்ன செய்கிறதுனா பாதுகாப்பை தருகிறது. அவங்களை யாரும் திருடிராதபடி, அவர்களை யாரும் தாக்கிராதபடி இந்த சுவர்கள் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு தருது. ஆனால் பாதுகாப்பு தர வேண்டிய சுவர்களுக்குள்ளேயே ஆபத்து வந்து விட்டால் எங்கே போவது சொல்லுங்க பார்ப்போம். இதுதான் தாவீதுக்கு நடந்தது. அவனுடைய அப்பா அம்மா தாவீது கொடுத்த வேலை கொஞ்சம் ஆடுகளை கொடுத்து ஆடு மேய்ச்சிட்டு பாப்பா அப்படின்னு சொல்லி அவனுக்கு அனுப்புனாங்க. அதுல அவனுக்கு போராட்டம் இல்லாமல் இல்லை, பிரச்சனை இல்லாமல் இல்லை. அவனை எதிர்த்து ஒரு முறை சிங்கம் வருகிறது, இன்னொரு முறை கரடி வருகிறது. இப்படி அவனுக்கு எதிர்ப்பு போராட்டம் வாழ்க்கையில வந்துச்சு, இல்லை நான் சொல்லல. ஆனா ஒரு நாள் ராஜா கூப்பிடுறாரு பையனை. அவங்க அப்பா அம்மாட்ட சொல்றாரு, இந்த பையன் என் கூட இருக்கட்டும்ங்க, தாவீது என் கூட இருக்கட்டும். அப்பா அம்மா நினைச்சிருப்பாங்க, வெளியில இருந்தா சிங்கம் கரடின்னு ஒரே பிரச்சனையா தான் இருக்கு, காட்டுல நிறைய ப்ராப்ளம். ராஜாவே அரண்மனையில வச்சுக்கிறேன்னு கூப்பிடுறாரு. இந்த தேசத்திலேயே ரொம்ப பாதுகாப்பான இடம் எதுனா அந்த அரண்மனை தான், என் பையன் அங்க பாதுகாப்பா இருப்பான்னு சொல்லி தாவீதை அவங்க விட்டுறாங்க. இப்ப தாவீது அங்கதான் இருக்கான். கடைசியில் அந்த வீட்டுக்கே மருமகனும் மாறிட்டான். பையனை வாசிக்கிறதுக்கு அனுப்புறது, யுத்தம் செய்யறதுக்கு அனுப்புறது எல்லாம் அந்த வீட்டுல தான் போகிறான். ஆனா பாதுகாப்பா இருக்க வேண்டிய வீடே என்னவா மாறிடுச்சுன்னு சொன்னா ஆபத்தான ஒரு இடமா மாறிடுச்சு. became a very dangerous place. அங்கே பிசாசினால் அலக்களிக்கப்படுகிற ஒரு மனுஷன் ஈட்டியை தூக்கி வீசுறாங்க. அந்த சுவர்களுக்குள்ள பாதுகாப்பு இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த சுவர்களின் நடுவிலேயும் தேவன் அவனுக்கு தப்பித்து செல்ல ஒரு வழியை தேவன் உண்டாக்கினார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. நான் நினைக்கிறேன், நம்முடைய வீடு மாத்திரம் இல்ல, நம்முடைய அரசாங்கம், நமக்கு மேல் கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரங்கள் கூட எதற்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னா நம்முடைய பாதுகாப்புக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றது வேதம் நமக்கு சொல்லுது. நீங்கள் ரோமர் 13ஆம் அதிகாரம் 3 முதல் 4 வசனங்களை வாசிக்கும் போது, மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கு அல்ல துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமாய் இருக்கிறார்கள். ஆகையால் நீ அதிகாரத்திற்கு பயப்படாது இருக்க வேண்டுமானால் நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறான். நீ தீமை செய்தால் பயந்திரு, பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடித்திருக்கவில்லை. தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினை வரப்பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறானே. இது அப்போஸ்தலனாகிய பவுல் யாரை பற்றி எழுதுறாருன்னா, அன்றைக்கு இருந்த ரொம்ப இரும்பு கோல் ஆட்சின்னு சொல்லப்படுற ரோமர்களை பற்றி எழுதுறாரு. ரொம்ப கொடூரமான ஜனங்கள். அவங்களையே அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த அதிகாரிகளுக்கு கட்டுப்பட்டிருப்பா, அந்த அதிகாரிகளுக்கு நடுவில் நீ நன்மை செய். ஏன்னா அதிகாரிகள்லாம் தேவ ஊழியர்களா இருக்கிறாங்க. அவங்க எதுக்கு பட்டயத்தை பிடிச்சிருக்காங்கன்னா, தீமையை விலக்கி நன்மை செய்யறதுக்கு தான், உனக்கு பாதுகாப்பு கொடுக்க தான் அவங்க இருக்கிறாங்க. அப்ப அரசாங்கங்கள் என்னவாகுதுன்னா நம்மளுக்கு பாதுகாப்பா இருக்கு. ஆனா வேதத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால் அநேக முறை இந்த பாதுகாக்க வேண்டிய ராஜா, பாதுகாக்க வேண்டிய அரசாங்கம், பாதுகாக்க வேண்டிய தேசத்தின் சக்திகள் தங்கள் சொந்த மக்களையே என்ன பண்ணுதுன்னா பட்சித்து போடுகிற கருவிகளாய் மாறினது. நீங்கள் ஆதியாகமத்தில் வாசிப்பீர்களானால் பார்வோனுடைய ஆட்சியை படிக்கிறோம். அவன் மிக வல்லமை உள்ள ஒரு ஆட்சிக்காரனாக இருந்து அந்த ஆட்சியினுடைய வல்லமையை எதற்கு நேராக திருப்பினான்னு கேட்டீங்கன்னா, தன்னிடத்தில் அடைக்கலம் புகுந்த இஸ்ரவேல் ஜனங்களை கொன்று குவிக்கிற ஒரு மிஷினா அவன் மாறுகிறான். அவன் அங்கே பிறக்கிற ஆண் பிள்ளைகளை, எபிரேய ஆண் பிள்ளைகளை பிறந்த உடனேயே கொன்று போடணும்னு அவங்க மெடிக்கல் சிஸ்டமுக்கு அவன் அத்தாரிட்டி கொடுக்குறான்.
அவன் வந்து ரூலை கொடுக்குறான், அவங்களுக்கு வந்து கமெண்டை கொடுக்குறான். நீங்க உடனே நீங்க என்ன பண்ணுங்கன்னா, பிறந்த உடனே ஆண் பிள்ளையா இருந்தா கொன்று போடுங்கன்னு மருத்துவச்சிகளுக்கு அவனே வந்து ஆலோசனை கொடுக்குறான். ஒரு தேசம் வந்து மருத்துவத்தின் மூலமாக வந்து ஜனங்களை காப்பாற்றணுமே ஒழிய மருத்துவர்கள்ட்ட வந்து கொல்லுங்க அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதான் அன்றைக்கு நடந்தது. அவங்க கொல்ல மாட்டேன்னு உடனே எல்லாத்தையும் தூக்கி கொண்டு போய் நதியில் போடு அல்லது கொன்று போடுவேன். பயங்கரமான ஒரு ஆட்சி. நீங்க புதிய ஏற்பாட்டில் இதை பற்றி நீங்க வாசிப்பீர்களானா, அங்கே ஏரோது ராஜான்னு ஒருத்தர் இருக்கிறார். தனக்கு இணையாக ஒரு ராஜா பிறந்துட்டாருன்னு சொல்லி ஒரு செய்தியை கேட்ட உடனே ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொல்லப்படணும்னு சொல்லி சட்டம் பிறப்பித்து ஒரு பயங்கரமான அழுவுறல் தேசத்தில் எழும்புவதற்கு அவன் காரணமாயிட்டான். எஸ்தரின் புஸ்தகத்தை வாசிக்கும் போது அகாஸ்வேரு ராஜாவின் கீழே வைக்கப்பட்டிருந்த பதவி பெற்றிருந்த ஆமான் என்பவன் ராஜாவின் முத்திரை எடுத்து, ராஜாவுடைய மோதிரத்தை எடுத்து முத்திரை போட்டு, யூத ஜனங்கள் மொத்தமே நான் அழிச்சிருவேன், கொன்று போடுவேன் சொல்லி அரசாங்கத்தினுடைய முழு மெஷினரியை, அத்தனை தளவாடங்களை அதற்காக பயன்படுத்துறான், தூதுவர்களை பயன்படுத்துறான். அத்தனை ஆயுதங்களையும் சொந்த ஜனங்களை கொல்றதுக்கு அவன் வந்து திட்டமிடுகிறத பார்க்கலாம். இதே போல எத்தனையோ சம்பவங்கள் வேதத்திலே உண்டு. தானியேல் 6ஆம் அதிகாரத்துக்கு வருவீங்களா, இன்னும் பயங்கரமானது அது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தரியு ராஜா என்பவன் அவனுடைய பெரிய ராஜாங்கத்தை ஆள்வதற்கு அவன் 120 தேசாதிபதிகளை, அந்த தேசாதிபதிகளுக்கு மேல ராஜாவுக்கு எந்த நஷ்டமும் வராமல் இருக்கிறதுக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதுக்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளை வைக்கிறான் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்ப ராஜாவுடைய இன்டென்ஷன் என்னன்னா, எல்லாரும் பாதுகாப்பா இருக்கணும், எனக்கும் எந்த நஷ்டம் வந்துடக்கூடாது. இது நல்ல ஒரு எண்ணம். ஆனா ராஜாவுக்கு நல்ல எண்ணம் இருந்தா கூட கீழே உட்காந்துருக்கான் பாருங்க, அவனுக்கு நல்ல எண்ணம் இல்லை. 120 இந்த தேசாதிபதிகள் இருக்காங்க பாருங்க, இவர்களுக்கு மேல வந்து 3 பிரதானிகள் இருக்காங்க. அதுல ஒருவன் தானியேல். இப்ப இந்த தானியேல் மேல ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைக்குது. அவன் குற்றம் சாட்டப்படாதவன், ரொம்ப ஞானம் உள்ளவன், காரிய சமர்த்தன் கண்டுபிடிச்சு அவனை எல்லாருக்கும் மேலேயும் தேசத்தையே அவனுக்கு அடுத்ததாக ஆளுகை செய்யறதுக்கு அவனை உயர்த்தணும்னு அவன் மனதில் எண்ணம் வைத்திருந்தான். இதை பார்த்த உடனே பாருங்க, இந்த 120 பேர் மற்ற 2 பிரதானிகளும் எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டு இவனை ஒருத்தனை அழிக்கணும், இவனை குற்றம் சுமத்தணும். அவன் மேல் பொறாமையில எழும்பி என்ன செய்யறாங்கன்னா, ராஜாட்ட போய் தந்திரமா ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அடுத்த 30 நாள் வேற எந்த தேவனையும் யாரும் வணங்கக்கூடாது, யார்ட்டையும் ஜெபம் பண்ணக்கூடாது. ரொம்ப தந்திரமாக என்ன பண்றாங்கன்னா திட்டம் போடுறாங்க. எப்படியாவது அவனை வந்து சிக்க வைக்கணும். கடைசியில் பார்த்தீங்கன்னா தானியேல் எங்க போய் உட்கார வேண்டியதா இருந்ததுன்னா, 4 சுவருக்குள்ள சிங்கங்கள் நடுவில் உட்கார வேண்டியதாயிருச்சு. இந்த இடத்துல தப்பிக்க வழியே இல்லை, யாருமே விடுவிக்க முடியாது. காலையிலே செய்தி வருகிறது, கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்பி சிங்கத்தின் வாயெல்லாம் கட்டி போட்டார். அல்லேலூயா! எவ்வளவு நல்ல தேவன் நம்முடைய தேவன். நாம் இருக்கிற சுவர்களே நமக்கு ஆபத்தாக மாறினாலும், நமக்கு விரோதமாக எழும்பினாலும், நமக்கு பெரிய அபாயத்தை உண்டு பண்ணினாலும், அதிலிருந்தும் தப்பித்து செல்ல ஒரு வழியை தேவன் உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு ஒருவேளை நீங்க ஒரு தாவீதை போலவோ தானியேலை போலவோ உங்களை சுற்றி இருக்கிற சுவரே உங்களுக்கு ஒரு கண்ணிய மாதிரி மாறி போச்சு. நீங்க வேலை தேடி வந்த இடம், நீங்கள் நம்பி இருக்கிற ஒரு இடம், நீங்கள் உயர்வுகளை கண்டு கொண்டிருக்கிற ஒரு இடம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தும் கைகளை செழிக்க பண்ணி அதிகாரியுடைய தயவுகளையும் அதிகாரியுடைய இரக்கங்களையும் காண்பிக்க பண்ணின அதே இடம் உங்களுக்கு ஒரு கண்ணிய மாதிரி மாறிடுச்சா? பாஸ்டர், இந்த 4 சுவர்ல இருந்து தப்பித்து போக எனக்கு வழியே இல்லை பாஸ்டர், எப்படி போறேனே தெரியல. எனக்கு விரோதமா 120 பேர் எழும்பியிருக்காங்க, தேசாதிபதிகள் பிரதானிகள் எல்லாம் எழும்பிட்டாங்க. தாவீதை போய் கேட்டீங்கன்னா அவர் சொல்லுவார், ராஜாவே எனக்கு எதிராக எழுப்பிட்டாரு, நான் எங்க போவேன்? ஏதோ ஒரு சின்ன மந்திரி எழுப்பினா, ஒரு சேவகம் எழுப்பினா அதை போய் கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு ஒரு இடம் இருக்கும். இங்க ராஜாவே எழுப்பி வந்துட்டாரு, இப்ப நான் என்ன பண்ணேன்? யார்கிட்ட நான் ஓடுறது? யார்கிட்ட போய் நியாயம் கேட்கறது? யார் என்னை தப்பு வைப்பார்? நான் அடைக்கலமா தேடி வந்த சுவரே எனக்கு ஒரு பொறி மாதிரி மாறிடுச்சே, நான் எங்க ஓடுவேன்? எப்படி தப்பி வைப்பேன்? உங்க வாழ்க்கை எப்படி மாறி இருக்கலாம்? உங்கள் மேல் உள்ள பொறாமையினாலே, எரிச்சலினாலே உங்கள் மேல் குற்றம் சுமத்தணும், உங்களை ஒரு ஆபத்துக்குள்ள தள்ளணும், உங்கள் மேல் இருக்கிற ஆசீர்வாதத்தை பிடுங்கணும் என்று சொல்லி தந்திரமாய் வேலை செய்கிறவர்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், சோதனையிலிருந்து தப்பிக்கும்படியாக தேவன் போக்கை உண்டு பண்ணுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா! 124ஆம் சங்கீதம் 6 முதல் 7 வசனங்கள் சொல்கிறது, நம்மை அவர்களுடைய இரையாக ஒப்பு கொடுக்காதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று, கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். அல்லேலூயா! என்ன தெரிச்சிருச்சு? கண்ணி தெரிச்சிருச்சு. இந்த கண்ணி மாத்திரம் தெரிக்கலனா என்ன உயிரோடையே அவங்க என்ன செய்திருப்பாங்கன்னா விழுங்கியிருப்பாங்க. இந்த கால கர்த்தர் நேரடியாக தீர்க்க தரிசனமா பேசுறாரு. ஒருவேளை நீங்கள் ஒரு கூட்டத்தின் நடுவில் சிக்கி இருப்பீங்க,
அவர்கள் இவ்வளவு நாளும் உங்களோடய தான் வேலை செய்து கொண்டுதாங்க. 120 பேர் உங்க கூட தான் வேலை செய்தான். தினந்தோறும் நீங்க அவங்களை சந்திச்சீங்க, அவங்களோட தான் நீங்க உட்கார்ந்துருக்கிறீங்க. அவர்கள் எப்பொழுதும் உங்களை சூழ்ந்திருக்கிறாங்க. உங்களை பத்தி ஒரு வார்த்தை உங்கள்கிட்ட எந்த காரியத்தையும் அவங்க பேசலை, உங்கள்கிட்ட நல்லா தான் பேசிட்டே இருந்தாங்க. ஆனா அந்த 120 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு திட்டம் போட்டிருக்கான். அது உங்க கண்ணுக்கு தெரியல, ராஜாவுக்கும் தெரியல, உயர் அதிகாரிக்கு தெரியல. ஆனா எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டான். ஒரு பெரிய கண்ணியை உருவாக்கிட்டான். உன்னை சிக்க வைக்கணும், உன்னை அழிச்சு போடணும். இட்ஸ் a combined plot, it's a combined effort. உன் பக்கம் நிக்கிறதுக்கு ஒரு ஆள் கூட இல்லை. தானியேலை போல நீங்க நிக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் 31ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்துல, அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு எங்களை நீங்களாக்கி விடும். தேவரே நீரே எனக்காரன். எனக்கு மறைவா வச்சிருக்கேன், கண்டுக்கே தெரியல. நான் வேலைக்கு போறது போல போனேன், அவங்கள பார்க்க போறது போல தினந்தோறும் பார்த்தேன், அவங்கள விசாரிச்சு அவங்களோட பேசினேன், பழகினேன். கொஞ்சம் கூட என் மனசுல தோணவே இல்லை, இவங்கெல்லாம் எனக்கு தீமை செய்யறதுக்கு திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. தெரியவே இல்லை பாஸ்டர். இத்தனை நாளா கங்கணம் கட்டி வேலை செய்யறாங்க எனக்கு தெரியாது. நான் ஒரு வெகுளியை போல போயிட்டு வந்தேன். ஆனா என் மேல எரிச்சல் உள்ளவளா எழும்பி என்னை அழிக்கிறதுக்காகவே அவன் திட்டம் போட்டிருக்கான். வலையை விரிச்சு வச்சிருக்கான், கண்ணியை வச்சிருக்கிறான். கர்த்தரோ சோதனைக்கு நடுவுல நம்ம கடந்து போகும்போது தப்பித்து செல்ல போக்கை உண்டு பண்ணுகிற ஒரு தேவன். அல்லேலூயா. எப்படி தப்பித்து செல்ல வழியை உண்டாக்குவார்? உங்களுக்காக ஒரு ஜன்னலை அவர் திறக்கிறார். காற்றின் வழியாகவும் கர்த்தர் பாதையை திறக்கிறார். அந்த ஜனங்கள் சொன்னாங்க, நாங்க மடிந்து போகிறோம், நாங்க மடிந்து போகிறோம், இந்த காற்று எங்களை கொல்ல போகிறது, எங்களுக்கு தென்றல் காற்று தான் வேணும், எங்களுக்கு இந்த புயல் வேண்டாம் என்று அலர்னாங்க. ஆனா அந்த புயல் மூலமாக தான் கரை சேர்க்க பண்ணினார் கர்த்தர். பாதகத்தையே தேவன் பாதையாய் மாற்றினார். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காய் தப்பித்து செல்ல தேவன் உண்டாக்கி இருக்கும் வழி, தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக சுவர்கள் வழியாக தப்பித்து செல்ல வழி செய்வார். ஈட்டி அம்பு ஏயப்படுகிறதா? சுவர்களுக்குள்ளே சூழ்ச்சிகள் செய்யப்படுகிறதா? வலைகள் பின்னப்படுகிறதா? திட்டங்கள் செய்யப்படுகிறதா? பயப்படாதீங்க, நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதங்களை வாய்க்காமல் போக பண்ணுவார். அந்த தேவன் உண்மை உள்ளவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு கர்த்தர் நம்மளோட பேசின வார்த்தை ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு செய்தி, ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு செய்தி இது. இன்னைக்கு யாரோ ஒருவர் பொறியிலே சிக்கினது போல, கண்ணியில சிக்கினது போல, 4 சுவர்ல அடைக்கப்பட்டது போல, பாஸ்டர் என்னை பாதுகாக்கிற சுவரே எனக்கு ஆபத்தா முடிஞ்சிருச்சு பாஸ்டர், வேலியே பயிரை மேய்ஞ்சது போல, நான் ரொம்ப நம்பினவங்க, நான் ரொம்ப நேசிச்சவங்க, நான் ரொம்ப பற்றி இருந்தவங்க எனக்கு விரோதமா எழும்பி இருக்காங்க. நான் நினைச்சு கூட பார்க்கல அவர்கள் இப்படி மாறுவாங்க, நான் நினைக்கல. தென்றலாம் ஆரம்பிச்சது பெரும் புயலா மாறிடுச்சு. நான் ஜன்னலை வெளிச்சத்துக்காகவும் காற்றுக்காக வச்சிருந்தேன், அதிலேயே தப்பிக்க வேண்டிய நிலைமை ஆகி போச்சு. ஆனா தேவனோ சோதனைக்காக தப்பித்து செல்ல வழியை உண்டாக்குகிறவர். நீ பிழைத்திருந்து கர்த்தருடைய மகிமை அதிசயங்களை நீ விவரிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சத்துருக்களின் இஷ்டத்துக்கு நம்மை ஒப்புக் கொடுக்காத தேவன் இன்னைக்கு விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார், விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சூழ்ச்சிகள் இருந்து விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் வருகிற ஆபத்துகள் இருந்து, மனிதனுடைய எண்ணங்களை தோன்றாத சிறிய சிறிய பாதைகள் மூலமாக, சின்ன சின்ன ஜன்னல்கள் மூலமாக, ஒருவரும் நடவாது இருக்கிற, ஒருவரும் பயணம் பண்ணாது இருக்கிற, ஒருவரும் போகாது இருக்கிற, ஒருவரும் விரும்பாது இருக்கிற, பயன்படுத்தாத ஜன்னல்களை தேவன் உனக்கு பாதையாக, வாசல்களாய் தேவன் மாற்றுகிறார். என் தேவன் நல்லவர், என் தேவன் நல்லவர். காற்றையே பாதையாய் மாற்றுகிறார். பெருங்காற்றின் நடுவிலே புகலிடமாய் இருந்து போய் சேர வேண்டிய இடத்துல சேர பண்ணுகிறார். எவ்வளவு நல்ல தேவன் நம்முடைய தேவன், எவ்வளவு நல்ல தேவன் நம்முடைய தேவன். அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கரங்களை உயர்த்தி தேவன் கொடுக்கிற விடுதலைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. விசுவாசத்தோட அறிக்கை பண்ணுங்க. என் தேவனே, நீர் கொடுக்கிற ஜெயத்துக்காக ஸ்தோத்திரம், நீர் கொடுக்கிற விடுதலைக்காக ஸ்தோத்திரம், ஆண்டவரே நீர் கொடுக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம், நீர் காண்பிக்கிற இரக்கங்களுக்காக, சத்தியங்களுக்காக ஸ்தோத்திரம், ஆண்டவரே நீர் கொடுக்கிற பெரிய கிரியைகளுக்காய் நன்றி. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. நாங்கள் கலங்கவே மாட்டோம்பா, கலங்கவே மாட்டோம்பா, கலங்கவே மாட்டோம்பா. தைரியம் கொண்டிருந்து கர்த்தர் எங்களுக்கு சகாய, மனுஷன் எங்களுக்கு என்ன செய்வான் என்று தைரியமாய் நாங்கள் சொல்லுவோம். சோதனைகளிலிருந்து தப்பி செல்ல வழி உண்டு பண்ணுகிற கர்த்தரை இந்த காலை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, வேடனுடைய கண்ணிக்கு நீர் எங்களை விலக்குகிறீர், பாழாக்கும் கொள்ளை நோக்கி எங்களை விலக்குகிறீர், தப்பி செல்ல வழி செய்கிறீர். நீர் செய்கிற மகத்துவமான செய்கைகளுக்காக நன்றி.